Hello, my dear children. நம்ம இப்போ class 12 Commerce chapter 26 Companies Act 2013 ஓட long answer questions பார்க்கலாம். First question, difference between debenture and share. Page number 246ல இருக்கு. Debenture அப்படின்னா என்ன? அது கம்பெனி பப்ளிக்கிட்ட இருந்து borrow பண்றது, கடன் வாங்குறது, அதுக்கு பேரு டிபெஞ்சர். ஷேர்னா என்ன? கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலை சின்ன சின்ன யூனிட்டா பிரிக்கிறோம், அதுக்கு பேரு ஷேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டிபெஞ்சர் கான்ஸ்டிடியூட் அ லோன். டிபெஞ்சருங்கிறது லோன் ஆஃப் த கம்பெனி, ஆனால் ஷேருங்கிறது கம்பெனியுடைய கேபிட்டல். அடுத்து டிபெஞ்சர் ஹோல்டருக்கு என்ன கொடுப்பாங்க? அதாவது டிபெஞ்சர் வாங்கினவங்க டிபெஞ்சர் ஹோல்டர், ஷேர் வாங்கினவங்க ஷேர் ஹோல்டர். டிபெஞ்சர் ஹோல்டருக்கு என்ன கிடைக்கும்? ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, வட்டி தருவாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்? டிவிடெண்ட் கிடைக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் டிவிடெண்ட். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கெட் டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட் என்ன மாதிரி ரேட்லன்னா வேரியிங் ரேட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் உண்டு. இது ஃபிக்ஸட் ரேட், இது வேரியிங் ரேட். யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்த பிறகுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இது கம்பெனி கடன் வாங்கியிருக்கு. ஸோ கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்த பிறகுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட். ஸோ இட் கேரிஸ் ப்ரையாரிட்டி ஓவர் டிவிடெண்ட். டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். சரி, தேர்ட் டிஃபரன்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸடு. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த ப்ராஃபிட் ஆஃப் தி கம்பெனி. அடுத்தது, டிபெஞ்சருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ, இட் இஸ் அ மஸ்ட், இது கொடுத்தே ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் இஸ் பேயபிள் ஈவன் இஃப் தேர் ஆர் நோ ப்ராஃபிட். ஆனால் டிவிடெண்ட் இஸ் பேயபிள் ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். கம்பெனிக்கு ப்ராஃபிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. சரிங்களா? இதில் புக்கில் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, 5 டிஃபரன்ஸ் படிச்சீங்கன்னா போதும். செகண்ட் கொஸ்டின், டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு ஒரு 5 மார்க் கேட்டிருக்கு. பேஜ் நம்பர் 240ல இருக்கு. இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும், உருவாக்கணும்னா என்னென்ன ஸ்டேஜஸ்? ஃபர்ஸ்ட், கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் எனி லாஃபுல் பர்பஸ். அப்போ கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் எனி லாஃபுல் பர்பஸ். அதாவது இப்போ இல்லீகல் பர்பஸ், ஸ்மக்லிங் பண்ணலாம், பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. ஸோ ஒரு கம்பெனியை ஏதாவது ஒரு லாஃபுல் பர்பஸ்க்கு ஆரம்பிக்கலாம். அடுத்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னா எத்தனை பேர் வேணும்? அப்படின்னா, பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 7 பர்சன்ஸ் வேணும், அட்லீஸ்ட் 7 பர்சன்ஸ் ஆர் நீடட். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் அட்லீஸ்ட் 2 பர்சன்ஸ். 1 பர்சன் கம்பெனின்னு ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, அது நேம்லேயே உங்களுக்கு தெரியுது. இந்த கம்பெனிக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கணும். அப்போ ஒருத்தர் இருந்தால் கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னா எஸ், ஆரம்பிக்கலாம். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஆரம்பிக்கலாம். சோல் ட்ரேடர்ஷிப்பில் ஒரு பர்சன் தான், ஆனால் அதில் அன்லிமிட்டட் லைபிலிட்டி உண்டு. அவங்களோட பர்சனல் அசட்ஸையும் கிரெடிட்டார்ஸ் கேன் கிளைம். ஆனால் இதில் லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ அந்த அட்வான்டேஜுக்காக 1 பர்சன் கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லாஃபுல் பர்பஸ்க்காக. செகண்டு, எத்தனை பேர் வேணும்? பப்ளிக் கம்பெனினா 7, ப்ரைவேட்னா மினிமம் 2, 1 பர்சன் கம்பெனினா மினிமம் 1 பர்சன். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனிக்கு இட் இன்வால்வ்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். நிறைய, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் which begins when a person gets an idea to form a company and ends when the company gets certificate from the registrar of companies relating to the formation of company. ஒரு கம்பெனியில் கம்பெனி எப்போ உருவாகுதுன்னா, எப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடியா, கம்பெனியை ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வருதோ அதில் இருந்து எப்போ அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அது வரையிலும் அந்த கம்பெனியில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஐடியாவில் ஆரம்பிச்சு சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட வாங்குறதோட முடியுது. அடுத்தது, ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனி இன்வால்வ்ஸ்
4 ஸ்டேஜஸ். இது நம்ம 2 மார்க்லேயே படித்தோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது? 4 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து ப்ரமோஷன், இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன், நம்பர் 3 கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், நம்பர் 4 கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இந்த 4 ஸ்டேஜும் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ், அதாவது ப்ரமோஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து அந்த கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் இந்த 2 ஸ்டெப்பும் கம்பல்சரி. த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் என்ன ஸ்டேஜ்? ப்ரமோஷனும் ரெஜிஸ்ட்ரேஷனும். தே ஆர் நெசசரி ஃபார் போத். அது ப்ரைவேட் கம்பெனினாலும் சரி, பப்ளிக் கம்பெனி ஆரம்பித்தாலும் இந்த 2 ஸ்டெப்பும் கண்டிப்பாக வேணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் இந்த 2 ஸ்டேஜும் முடிஞ்ச உடனே அவங்க பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம். பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் இந்த 2 ஸ்டேஜோட இன்னும் 2 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணினாதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். அது என்ன 2 ஸ்டேஜ்? கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனும் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸும். புரிஞ்சிருச்சுங்களா? ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் ப்ரமோஷனும் ரெஜிஸ்ட்ரேஷனும் தே ஆர் நெசசரி ஃபார் போத் private company and public company. A private company can start its business after second stage registration. ஆனால் public company it has to pass through 2 more stages. இது 2 மட்டும் பத்தாது, இன்னும் 2 ஸ்டேஜையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். என்னது 2 ஸ்டேஜ்? கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனும் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸும். கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்னா பீப்புள்கிட்ட இருந்து கேபிட்டல் வாங்கணும். ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக்கிட்ட இருந்து கேபிட்டல் ஷேர்ஸில் மூலமாக வாங்க மாட்டாங்க. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. இதில் பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் பப்ளிக்கிட்ட இருந்து கேபிட்டல் கலெக்ட் பண்ணுவாங்க பை இஷ்யூயிங் ஷேர்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பு வேணும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வாங்கணும். ஸோ 2 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி ரெண்டுக்கும் வேணும். ப்ரைவேட் கம்பெனினா இந்த 2 ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே தே கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் இந்த 2 ஸ்டேஜோட இன்னும் 2 ஸ்டேஜையும் கவர் பண்ணணும். புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.